கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் அன்பில் அறக்கட்டளை சார்பில் காலை உணவு திட்டத்தை அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் அன்பில் அறக்கட்டளை பசியாறும் சோலை சார்பில் பாபநாசம் அரசு மருத்துவமனையில் தினசரி காலை உணவு வழங்கும் திட்டத்தை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினர். இதில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொசு கடிப்பதால் கண்ணில் புழு உருவாகுவதாக தனியார் மருத்துவமனை மருத்துவர் பாலமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் கிருஷ்ணா நகர் பகுதியில் சார்ந்தவர் சுமதி. இவருக்கு சில தினங்களாக கண்ணில் உறுத்தல் மற்றும் எரிச்சல் இருந்து வந்துள்ளது. இதன் காரணமாக அதே பகுதியில் உள்ள சங்கரா கண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றபோது அவரின் கண்ணில் உயிருடன் புழு ஒன்று நெளிந்தவாறு இருந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் உடனடியாக அறுவை சிகிச்சை மூலம் அந்த புழு அகற்றப்பட்டது. பின்னர் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் மருத்துவமனையின் மருத்துவர் பாலமுருகன், பாதிக்கப்பட்டவரின் கண்ணில் இருந்து நீக்கிய புழுவை ஆய்வுக்கு உட்படுத்திய பொழுது பிளேலியரிஸ் என்ற நோயினால் உருவாகும் என கண்டறியப்பட்டது. பின்னர் பாதிக்கப்பட்ட நபரின் இரத்த மாதிரியும் எடுத்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கொசு கடிப்பதால் இதுபோன்று பாதிப்புகள் ஏற்பட்டு உள்ளது என்பது தெரியவந்ததாக கூறினார். மதுரை திருமங்கலம் அடுத்த கள்ளிக்குடியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி முன்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியரை மாற்ற கோரி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை திருமங்கலம் அடுத்த கள்ளிக்குடி தாலுகா விடி மணிகண்டன் நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான விடி மணிகண்டன் என்ற மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இதில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் ஹேமல் தேவி மற்றும் தமிழ் ஆசிரியர் ராஜேஸ்வரி ஆகிய இருவர் மீது பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்து தற்போது பள்ளியின் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கோட்டையில் திமுக உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஒருவரைக்கொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர பகுதியில் திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் 12வது வார்டு கவுன்சிலராக உள்ள இசக்கிதுரை என்பவரை செங்கோட்டை நகர திமுக செயலாளர், நீ ஏன் கூட்டத்திற்கு வந்தாய் என கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் செங்கோட்டை நகர செயலாளராக உள்ள வெங்கடேஷ் என்பவருக்கும் இசக்கிதுரை என்பவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதமானது முற்றி இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பானது. இந்த சம்பவத்தில் முகத்தில் காயமடைந்த இசக்கிதுரையை அவரது ஆதரவாளர்கள் செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் நடைபெற்று வரும் பணிகளை சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவினர் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். முதலில் அருள்மிகு தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருவதை ஆய்வு செய்தனர். இதனையடுத்து தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அவர்கள் ஆய்வு மேற்கொள்கின்றனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டி வக்பு கண்காணிப்பு கமிட்டி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி வக்பு சொத்துக்கள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு கமிட்டி மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சம்சுதீன் தலைமையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு விவாதத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த மசோதா இஸ்லாமிய மக்களை பாதிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் இந்த மசோதாவை திரும்ப பெற மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என கூறியுள்ளனர். தொடர்ந்து இது மாதிரியான சட்டங்களை நிறைவேற்றுவதன் மூலம் CAA, NRC போன்ற சட்டங்களை நிறைவேற்றுவதன் மூலம் இஸ்லாமியர்களை பதட்டமான சூழ்நிலையிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது.
பரமத்தி அருகே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தும் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இளம்பெண் குடும்பத்துடன் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்துள்ள குன்னமலை பகுதியில் வசித்து வருபவர் ஜான்சி ராணி. இவரது கணவர் பிரபு. வெவ்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த இவர்கள் பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் திருமணம் முடிந்து ஓராண்டு ஆன நிலையில் தற்போது பிரபு சுமார் 10 லட்சம் வரை வரதட்சணை கேட்டு ஜான்சியை துன்புறுத்தியதாகவும், உணவு கொடுக்காமல் அவரது சகோதரி நண்பர்கள் என அனைவரும் அடித்து துன்புறுத்தியதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் தன்னை கொடுமைப்படுத்தி வரதட்சணை கேட்டு தாக்கிய கணவர் மீதும் உறவினர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நான் கந்தமாலையம் நல்லூர் போலீஸ் நிலையத்தில் எஸ்ஐ கங்காதரங்கிறவர் அவர் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கலை. பிரபுங்கிறவரை கூப்பிட்டு அவர் மட்டும் பெட்டிஷன் கொடுத்துட்டு பாராட்டுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதாக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் போய் சேர்ந்தேங்க. சேர்றதுக்குள்ளே என்கிட்ட விசாரிக்கவே இல்லை. பிரபுங்கிறவர்கிட்ட மட்டும் விசாரித்து ஒருதலை பட்சமாக சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காருங்க. அதுக்கு என்னன்னா மனநல பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அதோட வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்க. அது பொய்யான சிஎஸ்ஆர் ஏன் போட்டு கொடுத்தாருங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அதே மாதிரி பொய்யான சிஎஸ்ஆர் போட்ட எஸ்ஐ கங்காதரன் மீதும் அவர்கள் மீதும் அவருடைய கணவர் பிரபு மீதும் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கைது செய்யுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தண்டலம் ஊராட்சியில் செட்டிநாடு மருத்துவமனை மையத்திற்கு ராம்பால் நிர்வாகம் மூலமாக பொதுமக்கள் நலனுக்காக இலவச புதிய மருத்துவமனை கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தண்டலம் ஊராட்சியில் செட்டிநாடு மருத்துவமனை மையத்திற்கு ராம்பால் நிர்வாகம் மூலமாக பொதுமக்கள் நலனுக்காக ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் இலவச மருத்துவமனை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் ராம்பால் நிர்வாக இயக்குநர் தலைவர் ஸ்ரீதர், துணை நிர்வாக இயக்குநர் ராம் கணேஷ் வெங்கடேசன் மற்றும் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தனர். தாரமங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருவர் உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டியைச் சேர்ந்த சேட்டு என்பவரும் அவருடைய அக்கா மல்லிகா என்பவரும் தாரமங்கலத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து குடிபோதையில் கார் ஓட்டி வந்த கார் ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து அருகில் உள்ள மரத்தில் கட்டி வைத்து சரமாரியாக அடித்து தாக்கினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தாரமங்கலம் போலீசார் விரைந்து சென்று சாலையில் கிடந்த உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து தாரமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.